கீதையின் பாக்கெட் அளவு பிரதி ஒன்றை வைத்திருங்கள். உங்களுக்கு ஊக்கமளிக்கும் ஒரு சில ஸ்லோகங்களை குறியுங்கள். தினமும் பஸ்ஸுக்காக காத்திருக்கும் பொழுதோ அல்லது எப்பொழுது ஓய்வு கிடைக்கிறதோ அப்பொழுது கீதையை கையில் எடுத்து இந்த ஸ்லோகங்களை படியுங்கள். உங்களிடம் புத்துணர்ச்சி பிறக்கும். கீதை காட்டும் வழியில் நீங்கள் அனைவரும் வாழ்வீர்களாக. வேதங்களின் தாயான கீதை உங்களுக்கு வழிகாட்டட்டும். புராதன உபநிடதங்களில் ஞானமாம் பாலினால் அது உங்களை போஷிக்கட்டும். தெய்வீக குருவான ஸ்ரீ கிருஷ்ணனுக்கு நமஸ்காரம். கீதையை தொகுத்த கவிசிரேஷ்டரான வியாசருக்கு நமஸ்காரம். அவரது அருள் உங்கள் அனைவர் மீதும் மலர்வதாகுக என்று சுவாமி சிவானந்தர் கீதா ஜெயந்தி குறித்தும் கீதையின் மகத்துவம் குறித்தும் அரிய செய்திகளை நமக்கு கூறி நிறைவு செய்கிறார். நாளைய நிகழ்வில் அம்பிகையை போற்றும் விதமாக நவராத்திரி குறித்து சிவானந்தர் கூறும் அரிய கருத்துக்களை